ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஃபினான்ஸ் பேசலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் மட்டும் நான் பேசாமல் யூடியூப் பற்றின விஷயமெல்லாம் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா யூடியூப் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் நிறையவே இருக்கும். பட் ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு பாசிவ் இன்கம் கண்டிப்பாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதனால் இதுவுமே கூட பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ரிலேட்டட் திங்ஸ்ன்றதுனால இதுக்கு ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் கூட நான் போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, யூடியூப்பில் ஏதாவது தேவையில்லாத வீடியோ இல்லைனா வேறு வீடியோ மாற்றி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் செக்கிங்கெல்லாம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் விசிபிலிட்டி வந்துடும். அப்போ எல்லாருமே பார்க்க முடியும். ஒருவேளை அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ரீஅப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ பழைய வீடியோ நீங்கள் வச்சுருக்கக்கூடாது, டெலீட் பண்ணுறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் கண்டென்ட்ஸ் நீங்கள் யூடியூப்பில் போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு கண்டென்ட் ஒரு தடவை தான் போடணும், ஓகேவா? அந்த மாதிரி பாலிசிஸ்லாம் கூட இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட அந்த பழைய வீடியோ ப்ரீவியஸ் வீடியோ டெலிட் பண்ணுறது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ யூடியூப் ஸ்டூடியோ ஆப்குள்ளே நான் இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய வீடியோவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. குவாலிட்டி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எஸ்டி ஹெச்டி எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன எடிட் இதில் பண்ணாமல் இருந்தது. எனக்கு இந்த வீடியோ பிடிக்கல, நான் ரீஅப்லோட் பண்ணிட்டேன். அப்போ இதை நம்ம டெலிட் பண்ணுறது தான் நல்லது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே பென்சில் சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இப்போ இதில் டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இருக்கக்கூடாது, பிளேலிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டேக்ஸ் எல்லாம் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உங்களோட வீடியோ ஃபேமஸ் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே டெலீட் ஃப்ரம் யூடியூப்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆகிடும். இது உங்களுக்கு திரும்பி அந்த வீடியோவை எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதையும் பார்த்துட்டு நீங்கள் டெலீட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ டெலீட் ஆகிடுச்சு. புது வீடியோ அப்லோட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பில் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்க முடியும். இதுவுமே பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா, பை, see you. Thank you.